ஸோ மோஸ்ட் ட்ரெண்டிங்கான குர்த்தி நெக் டிசைன். ஸோ இது ப்ளவுஸ்க்குமே நீங்கள் வந்து பேர் பண்ணலாம். ஸோ நான் குர்த்திக்கு வச்சுருக்கேன் இந்த பேட்டர்னை. ஸோ இது வந்து எப்படி தைக்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இதுதான் சுடிதார் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ நான் வந்துட்டு அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்கு கிட்ட வந்து அந்த நெக் வந்து ஒரு லைட்டாக நம்ம நெக் லைனை வரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கர்வ் கொடுங்க. ஒரு 1.5 இன்ச் to 2 இன்ச்சில் வந்து அந்த நெக் லைனோட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து அது மேலே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வந்து உங்களுக்கு வியோ கர்வோ எது வந்தாலும் வந்துட்டு அந்த நெக் லைன்லேருந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் இங்கே கர்வ் கொடுக்குறேன், அதனால் நான் வந்து கர்வியாக வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கேலப் டிசைனும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நெக் பார்ட்டையும் நெக் டிசைனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதே தான் நான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து லைனிங்கில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்கில் வந்து உங்களுக்கு 1/4 இன்ச் நான் வந்து ஸ்விங் எலமெண்ட்ஸ் மேலே விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். விடலைன்னா இப்போ மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் மேலே விட்டுக்கோங்க. ஸோ அவுட்டர் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நெக் எங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை அப்படியே வந்து ஆர்ம் ஹோலோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பீஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். மேலே வந்து ஸ்கேலப் டிசைன் வரும். ஸோ அதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு நான் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கோடு வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பின் பண்ணிவிட்டேன் மெயின் ஃபேப்ரிக்கோட. ஸோ பின் பண்ணிவிட்டு ஓரெல்லாம் வந்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்கேலப்புக்கு வந்து இந்த பேப்பர் பேட்டர்னை வந்து நான் அப்படியே கேன்வஸில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஐனிங் பார்ட்டை வந்து லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் அதை ப்ளேஸ் பண்ணி ஸ்கேலப் இருக்க இடத்துல வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின் பண்ணிக்கோங்க, பின் பண்ணி தைங்க. ஸோ அதே இதில் வந்து ஸ்லோவாக நீங்கள் அந்த கர்வ்லாம் கரெக்டாக கொடுத்து தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கேன்வஸ்லேயே வந்து காலர் கேன்வஸ் இருக்கும், அதை எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், பேட்டர்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் வந்து ஸ்கேலப் டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கார்னரில் அந்த தைச்ச இடத்து வரைக்கும் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தையல் மேலே கட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா எட்ஜஸ்லையும் ஷார்ப்பாக வந்து கரெக்டாக எந்த இடத்துல தையல் போதோ அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வஸ் வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிப் ஆகும். ஏன்னா கேன்வஸ் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால டக்குன்னு ஃப்ளிப் பண்ணிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அயன் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2 சைடும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் லைனும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ க்ரீனுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் எடுத்ததுனால உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரொம்ப எலிவேட்டடாக காட்டும்.
ஸோ எக்ஸஸ் வந்து பின்னாடி ஃபோல்ட் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் திருப்பி இன்னொரு ஃபோல்ட் கூட பண்ணலாம். நான் ஃபோல்ட் பண்ணலை, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து மேலே இருக்க அந்த ஸ்கேலப்பை வந்து 2 சைடு வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ ஆர்ம் ஹோலில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல முடியுதுன்ட்டு. ஸோ வச்சு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்கேலப்பை ஃபுல்லாக நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும். தைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகான பேட்டர்ன் உங்களுக்கு ரெடி. இந்த ஸ்கேலப்போட சைஸு வித்து எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமாலும் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக ஆனால் வந்து உங்கள் ஷோல்டர் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்து எங்கெங்கெல்லாம் தேவை ஜாயிண்ட் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த ஜாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்கேலப் ஃபுல்லாகவே நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட்டு தான். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.